க்ளவுட் கிச்சன் பிசிபிள் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி க்ளவுட் சிக்கனுக்கு நான் பிளான் பண்ணிட்டு பிசிபிளை தான் 1 pot ஆஃப் பிசிபிள் 1 cup ஆஃப் அரிசிக்கு 3/4 டம்ளர் பருப்பில் நான் பண்ணுறேன் நான். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரிசி வரும் நம்ம சாப்பிட்டு முடிட்டு சூடாக சாப்பிட்டாலும் சரி, சூடு ஆன போய் சாப்பிட்டாலும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து லூஸாக இருக்கணும். திக்காகிடுச்சுன்னா சாம்பார் சாதம் ஆகிடும். ஸோ பிசிபிளை பொறுத்தவரையும் லூஸாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி கரிசி வந்து லூஸாக இருக்குது தான் பிசிபிளை பார்த்து நம்ம சொல்ல முடியும். இல்லை மெயினான இன்க்ரீடியன்ஸு இன்னும் கொஞ்சம் அத்தென்டிக் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மசாலா அரைக்க வேண்டியது. அதை அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது பிசிபிள் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட். நம்ம பிசிபிள் அத்தென்டிக் டேஸ்ட்டு கொடுக்குற இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போகிற மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சோண்டு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு அண்ட் காரத்துக்கு ஏற்ற பிறகு ட்ரை சில்லி. டெசிலேட்டட் கோகோனட் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிட்டாண்டா டெசிலேட்டட் கோகோனட்டாக யூஸ் பண்ணணும். இல்லையா நார்மல் தேங்காவே அன்றைக்கே ரோஸ்ட் பண்ணி அன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டா அந்த கோகோனட்டே நமக்கு போதும். இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட். ட்ரை ரோஸ்ட் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய மசாலா இது தான். மசாலா இது தான் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிரைண்ட் பண்ணி பிஸ்கட் பாட்டிலில் போட்டு தாளித்து இறக்கி கேஷ்நட் போட்டு இறக்கிட வேண்டியது தான்.